ராசமுதனுடைய மாயாண்டி குடும்பத்தார். அது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, எனக்கு வந்த கேரக்டர் பூரா ஒன்றும் சூசைட் பண்ணிடுற கேரக்டராக இருக்கும். நான் கெஞ்சிறேன். நடிக்க மட்டும் வேணான்னு நான் எஸ்கேப் பண்ணிட்டே இருந்தேன் சார். அப்போ வந்து எனக்கு வெயில், அது வசந்த பாலனுக்கு வந்து இவனை ஏன் போட்டேன். தலைவாசல் விஜய் இவங்கெல்லாம் வந்து தலைவாசல் விஜய்லாம் ஒழுங்காக பயன்படுத்த முடியும், முழுசாக பயன்படுத்தலையே. ஹீரோஸ்க்கே மாஸ் ஹீரோ கான்செப்டே முடிஞ்சு போச்சு சார். சார் குட் த பேட் த அக்லின்னு ஒரு படம். சார் எனக்கு வந்து சேரனுடைய எல்லா படங்களுமே ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கும் சார். பொற்காலத்துல இருந்து தவமாய் தவம் இருந்ததில் அந்த காது சேரனுடைய எல்லா படங்களையும் எனக்கு எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கும் சார். அதை தாண்டி எனக்கு கிடைச்சது முத்துக்கு முத்தாக சார். ராசமுதனுடைய மாயாண்டி குடும்பத்தார், முத்துக்கு முத்தாக. அதுக்கப்புறம் நம்ம கேமராமேன் ராஜேந்திரன் கொண்டான் கொடுத்தான்னு ஒரு படம். அது ஹீரோ வந்து கொஞ்சம் வேற ஹீரோ போட்டிருந்தா படம் பெரிய ஹிட் ஆயிருக்கும் சார். அது பெரிய ஒரு எப்படி தகப்பன்னா அவசரப்பட்டு முடிவெடுத்து மக வாழ்க்கையவே குதர்க்கப்படுத்துகிற ஒரு தகப்பன். அந்த மாதிரி தகப்பங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது சார். சமீபத்தில் வந்து பிடி சார்னு ஒரு படம் வந்தது. அதில் நம்ம டைரக்டர் பேர் வந்து கார்த்தின்னு இருப்பேன் சார். சாயங்காலம் காலேஜ் முடித்து வீட்டுக்கு வராத பிள்ளை வரலைன்னா ஒரு தகப்பன் என்ன பாடுபடுவான், அந்த குடும்பம் என்ன படும். போனால் செத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் எதிர்த்த வீட்டில் இருக்கிற பையன் சொல்கிறான் வாங்க போயிட்டு வர்றான்னா போய் அந்த மகளை பார்க்க முடியாமல் தடுமாறுற ஒரு 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 எபிசோடு இருக்குது சார். அது எனக்கு ரொம்ப புது ப்ராக்டிஸாக இருந்துச்சு. ஒரு ஆக்டராக எனக்கு வந்து அதை வந்து என்னென்னா, அப்புறம் அவர் டைரக்டர்கிட்ட எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த எமோஷனில் இந்த இடத்துல கையை தூக்கு, இந்த இடத்துல காலை தூக்கு, இங்கே திரும்புன்னுலாம் சொல்லலை. இது எமோஷன், நீ என்ன பண்ணுறியோ பண்ணுன்றது என்னென்னா, நான் நடிக்கிறேங்கிற உணர்வுலேருந்து உள்ளர முழுசாக போகிறதுக்கு இருந்தது சார். அது மாதிரி எனக்கு ஒரு 25-30 கேரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் மனநிறைவான கேரக்டர். அதுதான் கொஞ்சம் இதாக இருந்தது சார். அது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, முத்துக்கு முத்தா 2010 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்த கேரக்டர் பூரா ஒன்றும் சூசைட் பண்ணிடுற கேரக்டராக இருக்கும். இல்லைன்னா எடுத்த உடனே பையனை ஒருத்தன் தூக்கி போட்டு அடிப்பான். ஐயா ஐயா அடிக்காதீங்கன்னு சொல்லணும். நான் சொன்னேன், நான் கெஞ்சிறேன், இந்த உருவம் அது உட்காருமா. அந்த மாதிரி சில இது வந்து அந்த மொனாட்னஸும் மாட்டுச்சு சார். சதுரங்க வேட்டை உள்ள பூந்து ரூட்டி அடிப்பார் சார். ஓப்பனிங்ல படம் தெறிக்க விடும் அங்கேருந்து ஆரம்பிச்சு. சதுரங்க வேட்டை நிறைய இதை மாதிரி ரொம்ப பர்டிகுலர் கேரக்டர்ஸ் வந்து அதை ஆனால் என்னென்ன சார், ஒரு ஸ்டார் டம்மு அந்த இதை பேஸ் பண்ணி போகணும், அந்த அணுவும் வராது ஒரு வகையில் நல்லதாக இருக்குது சார். ஏன்னா இமேஜ் இல்லாமல் நம்ம பாட்டில் அப்படியே நார்மலாக இருக்க முடியும். ஒரு இடத்துல போய் சொருகிட்டோம்னா ரொம்ப பெரிய சிக்கல். அது நடக்காத வரைக்கும் சினிமா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய அதிர்ஷ்டமாக கருதுறேன் சார். அந்த மாதிரி ஆமாம் சார், அது சிக்கல் சார். இதுக்கு தான் லாயக்குங்கிற இடத்துல போய் சிக்கிட்டோம்னா போச்சு. அது ரொம்ப பெரிய மன உளைச்சலாக இடப்போ நம்ம படத்தை எல்லா படத்தையும் வேணாம்னு சொல்ல முடியாது. சரி, வேணாம்னு சொல்கிற அளவுக்கு நம்ம என்ன சுவிட்சர்லாந்து பேங்க்ல தான் நமக்கு வரும். ஸோ வாழ்வாதாரம் அதில் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஓகே, என் ஜேர்னி வந்து ஒன்றும் தப்பு இல்லை சார், தப்பு இல்லை. ஆனாலும் இப்போ நாங்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை வந்து எதுக்கு போய் உட்காந்துருக்கோம்னு தெரியாத மன உளைச்சலுக்கான அனுபவங்களும் இருக்குது சார். இது எல்லாம் மிக்ஸ்டாக தான் இருக்குது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. எனக்கு வந்து மிஷ்கின் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து நிறைய படங்களில் ஒரு நல்ல ரோல், சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்கும், ஒரு நல்ல ரோல் ஒன்று கொடுத்துருவாரு. சீனு கலக்கலையே உள்ள என்ன பண்ணுறோம்ன்றதா. ஆமாம், நம்ம முழு சுதந்திரமும் இருக்கும். இல்லை மிஷ்கின் இப்படிலாம் பண்ண நல்லா இருக்காது. இல்லை இல்லை நான் ஒன்றும் சொல்ல, நீங்கள் தான் பண்ணீங்க அப்படின்பாரு. அப்படி பண்ணுறேன். யுத்தம் செய் நானும் சேரன் சாரும் சேர்ந்து பண்ணது இல்லை சார். எனக்கு வந்து 24 கிராஃப்ட் இருக்கேன் நம்மக்கிட்ட. அதில் 23 கிராஃப்ட் பண்ணுறது நான் ரெடியாக இருந்தேன். ஒரு கிராஃப்ட் இந்த நடிக்க மட்டும் வேணான்னு நான் எஸ்கேப் பண்ணிட்டேன். பாரதிராஜ் சார் கேப்டன் மகள் கூப்பிட்டாரு குன்னூருக்கு. டிஸ்கஷன் கூப்பிட்றாரு, ஸ்டோரி டிஸ்கஷன் கூப்பிட்றாருன்னு போனால் ஷார்ட்டுக்கு மேலே நிற்க வச்சுட்டார். நான் அதில் பட்ட அவஸ்தை இருக்குது, வராது எனக்கு முதல்ல டைலாக் ஏறாது. இன்றைக்கி வரைக்கும் ப்ராம்ப்டிங் தான். ப்ராம்ப்ட் பண்ணால் தான் எனக்கு ஏறாது டைலாக். அதில் எப்படி பண்ணிவிட்டேன், அதுக்கப்புறம் படமே வரல. நான் போய்ட்டு டாக்குமெண்ட்ரி பண்ண ஆரம்பித்தேன். வைல்ட் லைஃப் டாக்குமெண்ட்ரியில் இருந்தேன். அங்கே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக மாட்டின ஒன்று திருப்பி வந்தேன். சினிமாவுக்கு போகலான்னு பார்த்தா சினிமா அப்படியே மாறி போயிருக்குது. கம்ப்ளீட்டாக ஷிஃப்டாக இருக்குது 2000. அப்போ வந்து எனக்கு வெயில், அதில் நான் வந்து வசந்த பாலனுக்கு வந்து இவனை ஏன் போட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. அவனுக்கு தெரியும் டைலாக் ஏரில் 15 டேக்கு 19 டேக் 20 டேக்கு அவ்வளோ தூரம் மோசமாக நடிச்சு. நானே நினச்சேன் எனக்கு வராததுக்கு நான் என்ன பண்ண, வேறு வழி இல்லை, வேறு நான் என்ன பண்ண போகிறேன் சினிமாவில். எல்லாம் டோஸும் க்ளோஸ் ஆகி போச்சு. அந்த படத்தில் இப்போ தெரியாமல் பேர் வந்துச்சு சார். அதுக்கு அடுத்தது மாயாண்டி குடும்பம் சார். இப்போது நம்ம பேசுகிறோம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்னு. ராசு மதுரவன் தான் சார் கடைசி டைரக்டரு கேரக்டர்ஸ் உருவாக்குனது. அதுக்கப்புறம் வந்து பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்தப்படும். அவன் சார் செம்ம டைரக்டர் சார். அதுக்கப்புறம் வந்து அவனிவன் பாலா சார் அதுக்கப்புறம் தாரத்தப்பட்டை பாலா சார். அதுக்கப்புறம் வந்து நவம்பர் ஸ்டோரின்னு ஒரு ஹாட் ஸ்டாரில் ஒன்று வந்துச்சு. இதுதான் பேசிக்காக வந்து என் கேரக்டர்ஸு. மற்றதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஒத்துப்பேன் சார். எவ்வளோ வந்தாலும் அமௌண்ட் வந்தாலும்
நீங்க சொல்ற மாதிரி யார் சொன்ன மாதிரி 1 நாள் 6 நாள் 3 நாள் இதெல்லாம் நான் கவலைப்படுறதே கிடையாது. இன்னொன்னு கதை சொன்னா நீ ஏறவே ஏறாது. ஏன்னா எனக்கு தெரியும் அது ரிப்பீட்டா இருக்க போகுது. இதே அப்பா கேரக்டரா இருக்க போகுது, தாத்தா கேரக்டரா இருக்க போகுது, இதே டயலாக் வர போகுது, இதே ரியாக்ஷன் வர போகுது. வந்து சார் உங்ககிட்ட கதை சொன்னா அவன் சொல்லுப்பான், பேசாம இருப்பான். ஒன்றும் ஏறாது. லொக்கேஷனில் போனால் நான் நினச்ச மாதிரியே நடக்கும். ஒன்றுமே மாற்றம் இருக்காது. பெரிய பெரிய சில டேரக்டர்ஸ் கிட்ட போனால் மட்டும்தான் ஒரு சேலஞ்சிங் இருக்குன்னு தவிர மற்றதெல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும். சரி, காசு வருதா? அதுவும் அந்த புடுங்கிறதுக்குள்ளே படுற அவஸ்தை இருக்குது. அந்த காசு அது ஒரு தனி கலை. அது தனி கலை. அது தனி கலை. அது வேற லெவல். அது பீக்கா வந்து விஜயகுமார் அண்ணன் தான் சார் லாஸ்ட் ஃபார் கேரக்டர் ஆர்டிஸ்டா. கேரக்டர் பீக்கை டச் பண்ணது வந்து பிரகாஷ்ராஜ் வந்து மல்டி லாங்குவேஜ் போகும்போது அவருக்கு அப்படி வந்தார். தமிழில் மாத்திரம் பேஸ் பண்ணதில் லாஸ்ட்டாக பெரிய ரீச் இருந்து விஜயகுமார் அண்ணன் லாஸ்ட். ஆமாம், அது 93லேருந்து ஒரு 2010 வரைக்கும் பெரிய ஜேர்னி. பெரிய ஜேர்னி. கிழக்கு சேமியில் ஒரு பெரிய டேர்ன் அவருக்கு, ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி ஆயிடுச்சு அந்த படம். அப்புறம் வந்து டம்ளர் தண்ணி ஊற்றுற மாதிரி ரங்கராவ் சார் மாதிரி ஏழையாகவும் காமிக்க முடியும் விஜயகுமார். ரொம்ப பாதாளத்தில் இருக்க ஏழையாக காமிச்சாலும் அதை உட்காருவார் சார் அவர். அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் நமக்கு வந்து நம்ம ஜென்ரேஷனில் ஒரு பெரிய லெவலில் ரீச் பண்ணதில் விஜயகுமார் அண்ணன் சார். தலைவாசல் விஜய் இவங்கெல்லாம் வந்து தலைவாசல் விஜய்லாம் ஒழுங்காக பயன்படுத்த முடியும், முழுசாக பயன்படுத்தலையே. வெரி குட் ஆக்டர் ஆச்சு, ஃபேண்டாஸ்டிக். அவர்லாம் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படுத்துறீங்க. பெரிய பெரிய ஹிட் காம்பினேஷன்ஸ்லாம் இருந்திருக்காரு சார். மல்டி லாங்குவேஜ் ஹிந்தி, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு அமையலை. அது அமையலை. அது பெருசாக வந்து நாங்கள் பரவாயில்ல சார். அப்படி பார்த்தா நீ சொன்ன மாதிரி நரேனை தவிர நாங்கள் எல்லாருமே வந்து போனஸ் ஆக்டர்ஸ். நரேன் மாத்திரம்தான் பிராண்டடாக ஆக்டிங்காக டெவலப் பண்ணி, டீச்சர் வேற, ஆக்டிங் காலேஜில் வாத்தியார் பாடம் நடத்து வந்த ஒரு ஆக்டர்னா அவர் தான் இந்த செட்டப்லேயே. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ கிடைச்சாலும் ஓகே தான். சர்க்கம்ஸ்டான்ஷியல் ஆக்டர். எஸ் எஸ் எஸ். சமுத்திரம் படம் வந்து அலைபாயுதே. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்தோட ஒரு படம் ஆகிருக்கு. திடீர்னு ரவிக்குமார் கூப்பிட்டு, ரவிக்குமாரும் நம்ம ஏற்கனவே படம் பண்ணியிருக்கோம் அவரோட. சார் ஒரு கேரக்டர்னார். டெஃபினட்டாக ரவிக்குமார் நீ டேரக்டர் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டேன். திடீர்னு பார்த்தா இன்விடேஷன்லேயே நம்ம ஃபோட்டோ போடுற அளவுக்கு இருந்தது. அப்போ தான் எனக்கு பயந்தேன். நான் ஏதோ ஒப்பேத்திடலான்னு போய் நம்ம ஃபோட்டோ போடுற அளவுக்கு இருந்தவொடனே கேட்டேன் எப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகிட்டு அவர் நடித்து காமிச்சிடுவார். அவர் என்ன பண்ணார்னா சார், நம்மள்கிட்ட என்ன ப்ளஸ் இருக்கோ அதை மட்டும் இது பண்ணிவிட்டு, நம்மள்கிட்ட என்ன மைனஸோ அதை அவர் மேனேஜ் பண்ணிக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு எல்லா காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் இருக்கும்போது, பெரிய டைலாகாக இருக்கும்போது என்ன பண்ணார்னா, எனக்கு வச்சுட்டு என் டைலாக்லாம் கொஞ்சம் சொல்லிவிட்டு கேமரா பேன் பண்ணிவிட்டு அவர் டைலாக்கை கண்டினியூ பண்ணுறாரு. பண்ணிவிட்டு எல்லா ஆர்டிஸ்டும் வந்து திரும்பி வரும்போது சார் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எனக்கு சொல்கிறாரு. நாம் முடிக்கிறோம். நம்ம படத்தில் பார்த்த என்ன பிரமாதமாக பண்ணியிருக்கான்டாங்கிற மாதிரி ஒரு பேர். பொன் பார்த்துட்டு ஒரு சீன் ஒன்று வரும். ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். நம்ம தனி ஆள் இருக்கிறதுல நான் தான் அங்கே ஜூனியர். மற்ற எல்லாம் சீசன்ட் ஆர்டிஸ்ட். சரத்குமார் ஆரம்பித்து அவ்வளோ பேர், மணிவண்ணா, அவன் முரளி கிரளி, அவங்க எல்லாம். நான் என்ன பண்ணேன்னு கேட்பான் தங்கைக்கு அந்த சீன் சார். எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வரும்போது நான் ஃபினிஷ் பண்ணேன் சார். டக்குன்னு ஃபினிஷ் பண்ணிட்டேன். இவர் வேறு அவர் டவார்னு வந்து அவர் என்ன பேசுவார்னே தெரியாது சார். நம்ம கவுண்டமணி அவர் ஷார் சத்தம் போடாத, ஏன்னா கிட்ட வந்து ஷாரும்பார். சும்மா அது கெலாட்டா. அவர் அந்த ஷாட்டை அவர் பிடிச்சிவார். அப்படி அதெல்லாம் மாரி பண்ணோடனே முடித்தோடனே அங்கேருந்து மணி வந்து சொல்கிறாரு, சார் நீங்கள் 100% சொதிப்பிடி வைங்கன்னு நினச்சேன். ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் வருது சார். டைமிங் இருக்குது. வந்து ஹேஷ் ஆஃப் டு ரவிக்குமார். இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே சௌதரி வந்து இது தெலுங்கில் பண்ண போகிறோன்னாருங்க. நீங்கள் அந்த ரோல் பண்ணோம். ஐயா எனக்கு தெலுங்கு சுத்தமாக தெரியாது. இல்லை நம்மூர் பையன் தான் அங்கே டைரக்டர். அந்த டைரக்டர் பேர் சமுத்திரன்னு பேர். அந்த டைரக்டர் பேர் அங்கே எடுத்தாங்க சார். அது நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு சுத்தமாக தெலுங்கு தெரியாது, அதனால் நீங்கள் எப்படி பிளான் பண்ணுவீங்க. அவர் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் மட்டும் சொல்லிட்டு வாங்க, தமிழ் டைலாக்கே சொல்லுங்கள், பார்த்துக்கிறேன். கூடுமானவங்க நான் சொன்னேன், கூடுமான ரொம்ப லிப்புக்கிட்ட கொண்டு வராமல் பார்த்துங்க சொன்னேன். அது படம் பெரிய ஹிட்டு சார். நீங்கள் இப்போது எங்கேயாவது போனால் நம்ம தமிழோட தெரிஞ்சு இவங்க வந்து கொண்டாடுவாங்க ரொம்ப. ஆமாம். திருப்பதி போயிருக்கேன் சார். திருப்பதியில் எல்லாம் சிவராமராஜு அந்த படத்தினுடைய. திருப்பதியில் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் அங்கே உள்ளே போகிற வரைக்கும் நம்ம வாங்கிடுறோம் சார். ஒரு தாண்டி அங்கே இருக்கிற பட்டாச்சாரியார் வந்து அவர் இது பண்ணிகிட்டே இருந்தவர், அங்கேயே சிவராமராஜு ஆக்ட் பண்ணவர்னு ஹிந்தியில் தெலுங்கில் சொல்கிறாரு.
நான் சாமி பெருமாள் கிட்ட போகணுன்னா அவர் என்னை பார்த்துட்டு இப்படி பண்ணி அங்கே ஒரு நிமிஷம் நிற்க வச்சார் சார். பெருமாள் மட்டும்தான் சொல்லுங்க. பெருமாள் அதாவது நமக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து இப்போ ஐ எம் கிராஸ்டு 80 சார். பல பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் என் லைஃப்பில் மிஸ் ஆகிருக்கு. இருந்தால் கூட 4 பேர் பார்த்துட்டு சார் நீங்கள் அந்த படத்தில் எப்படி பண்ணீங்க, இப்போ ஒன்றும் இல்லை இங்கே வந்தோடனே சார் உங்கள்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. எஸ் எஸ் வெரி ட்ரூ. அதுக்காகவே நல்ல நான் வார்த்தைகள். வந்து ஆமா. நமக்கு வந்து அவ்வளவு தூரம் வாழ சார், ஒரு கொடுத்து கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு சார் மரியாதை கிடைக்கிறது பெரிய விஷயம். பெரிய விஷயம். அது மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சார் சொன்ன மாதிரி கோயிலாக இருக்கலாம், பொது இடங்களில் நீங்கள் முன்னாடி போங்க சார், நம்ம கூச்சப்பட்டு இல்லைங்க நான் இருக்கிறேன் ஒரு சின்ன முன்னாடி போங்க அப்படிங்கிறாங்க. ஸோ தே கிவ் யூ தட். நம்ம வந்து நம்ம Importance. முன்னிறுத்திக்க கூடாதுன்னு நினச்சி நம்ம பின்னாடி இருப்போம். அவங்க நீங்கள் போங்க சார், ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் சார் போயிட்டு போங்க, ஒன்றும் இல்லை சார், ரிசப்ஷன் போகிறோம் சார், க்யூவில் நிற்க கூட நீங்கள் போங்க சார், நீங்கள் போய் மேலே கொடுங்க. ஏன்னா எனக்கு என்ன தோணுன்னா நம்ம பாட்டுக்கு பெரிய மேலே போய் கொடுத்து மற்றவங்களோட எரிச்சலை கூட்டுறக்கூடாதுன்னா அவங்களே அதை இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அவங்க நிறைய இடத்துல அவங்க வீட்டில் ஒரு ஆளாக நம்மளை நினைக்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. எனக்கு உங்களை மாதிரி ஒரு அப்பா வேணும் சார் படத்தில் மாதிரி ரொம்ப அது வருது. அட்டாச்சாக இருக்கிறாங்க. அந்த பாண்டிங் இருக்குது. இல்லை அது சோஷியல் ரெகக்னைசேஷனும் சோஷியல் அப்ரூவலும் நம்ம எல்லாருக்கும் நம்மள மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்டுகளுக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே பாசிட்டிவாகவே இருக்குது. ஆமாம் ஆமாம். சார், கோவாவில் போய் உட்காந்துருக்கேன் பீச்சில். அங்கேருந்து ஒரு போலீஸ்காரர் வந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிட்றாரு. இதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன கூப்பிட்றாரு, செருப்பெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க அங்கே குடும்பத்தில் எல்லாம். அவங்க லேடிஸோட ஹேண்ட் பேக்கெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்க ஷார்ட்ஸை போட்டுட்டு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர்ன்னு சொல்லிட்டு ஓடி வர்றாரு. ஓடி வந்து நான் உங்களோட பெரிய ஃபேன் சார்னு இங்கிலீஷில் சொல்கிறாரு. என்னன்னா எல்லா படமும் இங்கே டப்பாயிடுது ஹிந்தியில். அதுதான் சார் பார்ப்போம், நான் வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன். உங்கள் எத்தனை படங்கள் பார்த்துருக்கேன், நீங்கள் ஆடுகளம் நிறையன்னு தானேன்னு கேட்குறேன். ஆமாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சார், போச்சு. அந்த அங்கீகாரம் ஆமா. இருக்குது. இப்போ இட்லி கடைக்கு பேங்காக் போயிருந்தேன் சார். போயிட்டு பசங்களுக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்கலாமேன்னு ஒரு காம்ப்ளெக்ஸில் எங்கே வாங்கலாம்னா நீங்கள் இந்தியன்லாம் அங்கே போங்கன்ட்டான். எல்லாம் வாங்கிட்டேன். நான் பேக் எடுத்துகிட்டு போயிட்டேன். சரி ஒரு பேக் வாங்க வந்துட்டு கீழே போங்க அப்படின்னா கீழே போய் அந்த பேக் வாங்கும்போது கேட்குறேன். கேட்டு பண்ணிட்டு அதை எடுத்து இப்படி பார்த்தான். அந்த அந்த ஃபேஸுக்கு நமக்கு யாதொரு சம்மந்தமும் கிடையாது. எதுக்கு இப்படி பார்க்குறேன் அப்படின்னு டக்குன்னு வச்சுட்டு யூஆர் இந்தியன் ஃபிலிம் ஆக்டர், யூஆர் இந்தியன் ஃபிலிம் ஆக்டர். உனக்கு எப்படின்னா என்ன, நான் ஐம் பர்மி பட் வி ஆர் யூஸ் டு சி யுவர் மூவி சார் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டான். அப்போ நான் நினச்சிக்கிறது எனக்கு கிடைச்ச அங்கீகாரம் நினைக்கல. ஒரு தமிழ் சினிமா எங்க வரைக்கும் ஆமா. சார் பங்களாதேஷ் சினிமா எங்க பங்களாதேஷ் 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 தமிழ்ஸ் இருக்காங்க சார். சார் பாகிஸ்தான்ல இருக்காங்க சார், எக்கச்சக்க நிறைய பேர் சார் அங்க ரீச் இருந்து ஆயிருக்கு. பாகிஸ்தான் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தோம் சார் சமீபமாக. அங்கே எவ்வளோ பேர் சார், எல்லாருக்குமே தெரியுது. ஸ்ரீலங்கா இது எல்லாருக்குமே தெரியுது. அங்கே வெளியில் பார்த்து போகணும், பார்த்து நீங்களா பண்ணாங்க. நீங்களா நீங்களா நீங்களாங்கிறாங்க. அது அது பெரிய பெரிய தமிழ் சினிமா பார்க்குறான்னா இப்போ என்னைய தெரியற அளவுக்குன்னா இப்போ எவ்வளோ படம் பார்த்துருப்பாரு. அது வந்து ஒரு பெரிய பாக்கியம். காலம் கொடுத்த வரம் சார் அது. ஆமா. எல்லாத்துக்குமே ஆமா. not only me, எல்லாருக்குமே சினிமாவில் இருக்கிற எங்களை இங்கே இருக்கிறவங்களும் இல்லாமல் எல்லாருக்குமே அந்த ஃபேமிலி பாண்டிங்கிறது வந்து ஒரு கேரக்டர்ஸ் கிடைக்கிறதுங்கிறது அது நம்ம அன்எக்ஸ்பெக்டட். லாஸ்ட் பேட்ச். எஸ் மேபி உடனே அலாமிங்காவும் வார்னிங் மாதிரியே சொல்றாரு குமார். லாஸ்ட் பேட்ச் இது. இப்போ ஃபியூச்சரில் நம்மள மாதிரி கேரக்டர் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா டேரக்டர்ஸை பொறுத்து இருக்கு, வரப்போகிற டேரக்டர்ஸ். லாஸ்ட் பேட்ச். இனிமேல் வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க எப்படி நிற்க போகிறான்னு நினைக்கவே பயமா இருக்கு. இல்லை சார், அது அந்த ஹீரோஸ்க்கே மாஸ் ஹீரோ கான்செப்டே முடிய போகுது சார். சார் மாஸ் ஹீரோ கான்செப்ட் முடிஞ்சு குட் பேட் அக்லின்னு ஒரு படம். குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லியா அந்த படம் வந்து ராமநாதபுரத்தில் ஷூட்டிங். அந்த யூஸ்வல் க்ரௌட் வந்து பேசும்போது வந்து ரசிகர்கள் வந்து பேசுவாங்க. ஏன்னா ரஜித் ரசிகர்கள் எல்லாம் அஜித் ரசிகர்கள் அப்படின்னு. படம் பார்த்தியான்னு கேட்டேன். படம் ரிலீஸ் ஆகிடுச்சா? அது ரிலீஸ் ஆகி 1 வாரம் ஆச்சு. படம் ரீச் ஆகல சார். நம்ம இவ்வளோ தூரம் ஃபஸ்ட் டீசர், செகண்ட் டீசர், தேர்ட் டீசர்னு போட்டுனுக்குறோம். இவ்வளோ தூரம் ப்ரொமோஷன் உட்காடுறோம், ஆடியோ ரிலீஸ்ன்னு போகிறோம். அந்த காலத்து தினத்தந்தியில் பேக் பேஜில் ஃபுல் பேஜ் போட்ட ரீச்சோ, சென்டர் பேஜ் போட்ட ரீச்சோ, இவ்வளோ பப்ளிசிட்டி கொடுத்து ரீச் ஆகலை சார். ரீச் ஆகலை படம். குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகிக்குது மதுரையிலன்னு ராமநாதபுரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. எங்கே போயின்னு இருக்குன்னு யோசித்து பாருங்க. என்ன எங்கே தப்பு நடக்குது? எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் அது, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட், எவ்வளோ பெரிய ஹீரோ. அது ரீச் ஆகணும். அப்படியே ஷாக்காக உட்காந்து எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணுகிறாங்க? ப்ரொமோஷனுக்கு வாங்க, இங்கே ப்ரொமோஷன் போகிறானுங்க, அங்கே ப்ரொமோஷன் போகிறாங்க. படம் ரீச் ஆகலையே. தினத்தந்தி கொண்டு போனது நீ கொண்டு போக முடியலையே. ரிப்பீட்டேஷன் ஏதோ அதில் புதுசு கேட்குறானுங்க. நீ அதை பண்ணோன்னா அதில் ப்ரொமோஷனில் ஒரு புதுசு கேட்குறானுங்க. அதே சமயத்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து இந்த படத்தை பேன் பண்ணு அப்படின்னு சொன்னுச்சுன்னா அப்போ பார்க்குறானுங்க. அந்த லெவலில் ப்ரொமோஷன் தேவைப்படுது. நெகட்டிவிட்டி தேவைப்படுது. எல்லாத்துலேயுமே நெகட்டிவிட்டி தேவைப்படுது. சொல்ல இந்த ஆடியன்ஸுக்கு நெகட்டிவிட்டி இப்போ இருக்க போகிற ஃப்யூச்சர் தான் சொன்னேன். ஃப்யூச்சர்
கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து ராதா அண்ணன், கவுண்டமணி, சத்யராஜ் சார், மணிவண்ணன் சார், இந்த காம்பினேஷன் தான். பாலச்சந்தர் சார், நெகட்டிவிட்டி அது இருந்தால் மட்டும்தான் ஃப்யூச்சர் இருக்குது, இல்லைன்னா கஷ்டம். முதல் படத்தில் என்ன சிரமப்பட்டார்னு அவர் சொன்னார். நீங்கள் வந்து ஒளிப்பதிவாளர்லேருந்து நடிகரானவர். நடிகராக இல்லாமல் கேமரா அசிஸ்டன்ட் கேமரா நடிக்க சொல்லும்போது ஈஸியாக நடிச்சிட்டேன். பசங்க சார், என் வீடேறி வந்து என்கிட்ட பொண்ணு கேட்குறீங்களேன்னு சொல்லணும், பிரிக்காமல் சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன், நீ என் வீடேறி வந்து ஒரு பாஸ் எடுத்து கொடுக்குறேன், இந்த பாஸ் இல்லாமல் சொல்லுன்றாரு, இது எனக்கு மண்டையில் ஏற மாட்டேங்குது. சித்ரா சார் கூட இருக்கும்போது பரதராஜ் சார் ஆஃபீஸில் வைரமுத்து சார் வந்து ஒரு புத்தகம் எழுதி கொடுக்குறாரு. புத்தகத்தை சித்ரா சாருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதில் என்ன எழுதி கொடுத்தாருமா சார்? பாலா சார் வந்து அவன் இவனில் கிளைமேக்ஸை மாற்றிட்டேன், நீங்கள் ட்ரெஸ் இல்லாமல் நடிக்கணும்னு சொன்னார். 3 மாதம் எடுக்கல சார், 1 வருஷம் இருந்தால் அந்த படம் ஷூட்டிங். லொக்கேஷன் இன்னைக்கு வரும் பயத்திலே லொக்கேஷன் போகிறது. ஒரு நாள் என் கூட நடிச்ச ஒரு பையன், சார் இன்னைக்கு நீங்கள் தான் ட்ரெஸ் இல்லாமல் நடிக்க போகிறீங்கன்ட்டோம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.